ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது ரொம்பவே உச்சகட்டத்தை தொற்றுக்குது, பரபரப்புன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஹவுதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னைக்கு வரலாறே பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான்ல சில செய்திகளை அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ்புல்லாவுடைய தலைவர் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம அமெரிக்கா தரப்புல இருந்தும் இஸ்ரேல் தரப்புல இருந்தும் சில திருட்டு வேலைகள் நடந்துட்டு இருக்குது. புதுசா நிறைய தகவல்லாம் வந்திருக்குது. இவங்க எந்த அளவுக்கு ப்ரீ பிளானா இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க, போர் எந்த லெவலுக்கு போக போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து அப்டேட்டான விஷயங்களை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் வரும். முதல்ல பார்த்தா இந்த போர் சூழல் ரொம்ப பதற்றமாக இருந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம நியூஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த நேரத்துல ஒருத்தவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதை கேட்கும் போது தெரியும் அவங்களுடைய நிலைமை இப்ப எந்த அளவுக்கு போயிருக்குன்ட்டு. அது வேற யாரும் இல்ல, உக்ரைன் தான். உக்ரைன் அவங்க 2-3 வருஷமா போர் செஞ்சுட்டு இருக்காங்க ரஷ்யாவோட. அப்படிப்பட்ட உக்ரைனே இன்னைக்கு ஈரானை பத்தி இஸ்ரேலை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியேறிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல போர் வருதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், போங்கடா நீங்களும் உங்க போருமாச்சு, எங்களை விட்டா போதும், உசுரோட வாழ்ந்தா போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறவங்க எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா இஸ்ரேலுடைய ஏர்போர்ட்லயே அப்படி ஒரு கூட்டம் தான் காத்திருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம், ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அங்க போய் பிளாட்ஃபாரத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது உக்ரைன்ல என்ன பண்ணுவாங்க, மக்கள் கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க 2 வருஷமா. அதுல இன்னைக்கு உக்ரைன் இதுவரை போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல, தயவு செஞ்சு போனாலும் போங்க, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு மட்டும் போயிடாதீங்க. நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போய் அங்க மாட்டினீங்கன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். இப்ப இருக்கிறதுலே மோச நிலைமை அங்கதான். அதனால நீங்க எங்க வேணா தப்பிச்சு போங்க, அந்த 3 நாட்டுக்கும் போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுலயே தெரிஞ்சுக்கலாம், 3 வருஷமா போர் செய்யக்கூடிய உக்ரைனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இந்த 3 நாட்டுக்கு போகாதீங்கன்னு அறிவிச்சிருக்காங்கன்னா, எல்லாத்தை விட போர் சூழல் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. போர் எந்த அளவுக்கு சீரியஸா தொடங்க போகுது அப்படிங்கிறதும், இவங்க கண்டிப்பா அடிச்சுக்க போறாங்க. நிலைமை ஒரு தடவை அட்டாக் மாதிரி எல்லாம் இருக்காது, இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு லூப் மாதிரி போக போகுது அப்படிங்கிறத உக்ரைனுடைய அறிவிப்பு மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். அவங்க எல்லாம் அமெரிக்காவுடைய டச்ல இருக்கவங்க, போர் நிலவரத்திலேயே இருக்கிறவங்க, அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நல்லாவே தெரியும். இது நாம அங்க இருக்கக்கூடிய நிலைமையுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம சொல்ற நியூஸ் தான். அப்படி உக்ரைன் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாம ஈரான் ஆகட்டும், லெபனான் ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடியவர்களை, அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் வர சொல்லி பிரான்ஸ் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஈரான்ல எல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லிட்டு. இந்த 3 நாட்டிலும் இருக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் கிளம்பி போகக்கூடிய மையமாகவே இருக்கிறாங்க. அந்த நாட்டுல இருந்தெல்லாம் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இனி அவ்வளவுதான், நிலைமை வேற மாதிரி போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே அங்க எப்படி இப்ப வார் மூட் ஆன் ஆயிருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்ல இவங்க என்னதான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு போய் பாத்திரலாம். அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஜூலை 30ஆம் தேதியே என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ஆயுத கப்பலை எல்லாம் கொண்டு நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க நிறுத்தி இருக்காங்கன்னு பார்க்கும்போது, நமக்கு முதல்ல தெரியும் இஸ்புல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதனால லெபனானோடு இஸ்ரேல் போர் செய்வாங்கன்னு தெரியும். அதனால அவங்களுடைய போர்க்கப்பல் வரும். அது பார்த்தா லெபனான் இஸ்ரேல் போருக்காகத்தான் வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஜூலை 30ஆம் தேதி அப்படிங்கிறது, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஈரானுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய பஹ்ரைன், கத்தார், UAE, ஓமன், இந்த 4 ஏரியால பார்க்கும்போது அந்த ஏரியால எல்லாம் கொண்டு நிறுத்திருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் 11 போர் கப்பல் நிறுத்துறாங்க. 11ம் பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். வரக்கூடிய தாக்குதலை டிஃபெண்ட் பண்றதுக்காக அதுக்கு தகுந்த போர் கப்பல் இருக்கு, அதே மாதிரி ஆயுத கப்பல் இருக்கு, அதே மாதிரி விமானங்கள் ஏந்தின, அந்த மாதிரி விதவிதமாக நிறைய கேட்டகரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 11 கப்பலை அந்த 4 இடத்துல ஈரானை சுத்தி நிறுத்தியிருக்காங்க. எப்ப ஹனியா அவர்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே. அப்ப என்ன அர்த்தம், இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு தாக்கப்பட்டதே தெரியாது, நாங்க தாக்கவே இல்லை, நாங்க உலகம் அமைதியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோங்கிறாங்க. அப்ப ஏன் நீங்க முன்னாடியே போய் அந்த இடத்துல போர்க்கப்பலை நிறுத்தி வச்சீங்க அப்படிங்கக்கூடிய $1 மில்லியன் மதிப்பிலான கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஈரான் சொன்னாங்க இதுல முக்கியமாக அமெரிக்காவுடைய வேலைதான் இருக்குன்ட்டு. அதுதான் உண்மை. அதுக்காகத்தான் இவங்க கன்ஃபார்மா தெரியும், நாம அவரை அடிக்கிறோம், போர் ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடியே நம்ம தயாராகிறோம்னு சொல்லிட்டு போய் தயாரா நின்றுட்டு தான் இவங்க அடிச்சிருக்காங்க. அங்க மட்டும் நிறுத்தல, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இஸ்ரேல்லையும் நிறுத்தினாங்க. ஆனா இஸ்ரேல்ல நிறுத்தினதை நாமளே 30ஆம் தேதியே செய்தியில சொல்லியிருப்போம், கப்பல் கிளம்பி இருக்குதுன்ட்டு. ஏன்னா லெபனானோடு இஸ்ரேல் மோத போறாங்க, 2 பக்கம் போர் ஆரம்பிக்கும் போது
அதனால வந்து நிறுத்துவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து பார்த்தா இவங்க ஈரான்லயும் சேர்த்து வம்பிழுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் வந்து நிறுத்தியிருக்காங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு இஸ்ரேல் பகுதியில வந்து ஒரு 7 கப்பல் நிறுத்தியிருக்காங்க. இது வந்து லெபனானுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இஸ்ரேல்லயும் என்ன பண்ணிட்டாங்க, போர் கப்பல் அமெரிக்காவோடது வந்துருச்சு. அதே மாதிரி ஈரானை சுத்தி என்ன பண்ணிட்டாங்க, 11 கப்பலை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து ஹனியா அவர்கள் தாக்கப்படுறதுக்கு முன்னாடி இவங்க செஞ்சுட்டாங்க. இவங்க எப்ப வந்து அமெரிக்காவுக்கு போனாங்களோ அப்பவே வந்து பேசிட்டு வந்துட்டாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் பேசிதான் இந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா இந்த தடவை அவங்க அங்க போய் வந்து சும்மா உரை நிகழ்த்துறோம் அந்த மாதிரிலாம் வந்து பேசுற மாதிரி போனாலும் அங்க வேலையே என்ன நடந்துச்சுன்னா, ஈரான வம்புக்கு இருக்கிறக்கோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அதுதான் வந்து அங்க போய் நடந்திருக்கு. அங்கிருந்து வந்த உடனே வம்ப ஆரம்பிச்சு விட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமாக இப்போது இன்னொரு அப்டேட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, அமெரிக்காவுடைய B2 ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை தாங்கி வரக்கூடிய விமானம், அந்த விமானத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, கத்தார்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கான, ஈரானை வந்து தாக்குறதுக்காக, தெஹ்ரானை தாக்குறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையும் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தல் கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க கொண்டு வருவாங்க, கொண்டு வரக்கூடிய மாதிரியே வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்களான்னா கொண்டு வந்து பயப்படுத்துவாங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அப்படி ஒரு விமானத்தையும் கொண்டு வந்து கத்தார்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, இப்ப இவங்களை விட்டுட்டோம்னா அடுத்து வந்து புதுசா ஒரு ஆள் என்ட்ரி கொடுக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, நார்த் கொரியாவுடைய கிம் ஜாங் உன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, நாங்க எப்போதுமே ஈரான் கூட தான், அமெரிக்காவை எதிர்த்து தான் நிற்போம் அப்படிங்கிறதை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. நார்த் கொரியாவை பார்த்தாவே எல்லாருக்குமே அல்லுடுதுன்னு தான் சொல்லணும். அவரும் வந்து பார்க்கும்போது ஒரு முரட்டுத்தனமான ஆட்சி தான் செய்வாரு. ரூல்ஸ் எல்லாம் இருக்காது, போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க ஆட்சியில இருக்கிறதுக்கு என்ன வேணா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாடு தான் அது. அவங்க நாங்க ஈரானுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தாவே தெரியும், நம்ம வந்து ஹமாஸுடைய பங்கர் எல்லாம் கட்டமைத்ததுல இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இவங்க அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவங்க எல்லாருமே ரஷ்யா, சைனா, நார்த் கொரியாலாம் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பகிரங்கமாக நாங்க வந்து ஈரானோட நிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இவங்களுடைய படைகள்லாம் மட்டும் சேர்ந்துச்சுன்னா நிலைமையே வேற மாதிரி போயிடும். இப்போதைக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதை மட்டும் கிம் ஜான் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தா, இது இல்லாம இன்னைக்கு இவர்கள் ஹவுதிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, டுடே வில் கோ டவுன் இன் ஹிஸ்டரி. இன்னைக்கு வரலாற்றுல எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்க போகுது டுடே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன செய்ய போறாங்க, இன்னைக்கே வந்து தாக்குதல் செய்ய போறாங்களா, ஆரம்பிக்க போறாங்களா, இல்ல ஹவுதிகள் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அடியை வந்து கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படி ஒரு அறிவிப்பை இன்னைக்கு ஹவுதிகளுடைய தலைவர் வந்து விடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா, ஈரான்ல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு, ஒரு 24 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா வந்து யாரெல்லாம் இதுக்கு காரணமா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கதான் குற்றவாளிகளா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து IRGC இடத்துலயே வந்து நடந்திருக்குது அப்படிங்கும்போது அதுல யாரெல்லாம் பொறுப்புல இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கைது செஞ்சு விசாரிக்கிறது அப்படிங்கிறது காமன் தான். அதோட சேர்ந்து அவங்க இன்னொரு அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஆயுதங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப எல்லாமே வந்து ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு அதாவது அந்தந்த இடத்துல வைக்கிறாங்க. ஏன்னா எங்க வைக்கணுமோ அங்க வச்சாதான் எதிரிகள் வந்து அடிக்கும் போது அந்தந்த நிலையங்கள்ல அந்தந்த இடத்துல இருந்து தாக்குதல் செய்ய முடியும். இப்ப நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்க இதுவரை பார்க்காத ஆயுதங்களை எல்லாம் மக்களே இனிமேல் பார்ப்பீங்க. ஆனா பார்த்துட்டு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிடாதீங்க, வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ற வேலையை பண்ணிடாதீங்க. அது நம்மளுடைய எதிரிகளுக்கு வந்து என்ன ஆயிரும், ஈஸியா போயிடும் அப்படிங்கிறதை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, மக்களை வந்து பார்த்துட்டு சும்மா இருங்க, அந்த ஆயுதங்கள் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது, அதாவது அந்தந்த பிளேஸுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹிஸ்புல்லா அவர்களும் வந்து பார்த்தா நேற்றைய தினமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய எதிரியே வந்து இந்த போன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னா, அதிகமா வந்து லொகேஷன் வச்சுதான், அந்த ஜியோ லொகேஷன் வச்சு அவங்களுடைய இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிச்சுதான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாவே. அதனால வந்து அந்த லொகேஷன் வந்து கண்டுபிடிக்கிற காரணமா இருக்கக்கூடிய இந்த போனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்புல்லா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய தாக்குதல் நடந்ததை எடுத்து பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போதே ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க மூவிங்ல இருக்கும்போது ஒரு விஷயத்த தாக்குறாங்க அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா எல்லாமே இந்த லொகேஷன் தான். அந்த போன்ல இருக்கக்கூடிய லொகேஷனை வச்சு ட்ராக் பண்ணி அடிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து அந்த லொகேஷன் இதை வந்து தவிர்த்துக்கிறது வந்து பெஸ்ட்டுங்கிறதுனால இவங்க போனுக்கே ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. பழைய டேப்ல வந்து இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இப்ப ஹிஸ்புல்லா முன்னெடுத்திருக்காங்க. அதே நேரத்துல ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க போட்டோ எல்லாம் போட்டாதீங்க, லொகேஷன் வச்சு அது எங்கிருந்து எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிரும்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து பார்க்கும்போது ஈரான் ஹிஸ்புல்லா விஷயத்துல எல்லாம் தாக்கப்பட்டதுல ஒரு பின்னணியாக போனுடைய லொகேஷன் ஒரு காரணமா இருக்குது அப்படிங்கிறது
தெளிவாகவே 2 பேரும் சொல்லக்கூடிய அறிவிப்பின் மூலமாக தெரியுது. ஆனா இதை வச்சு நிறைய கான்ஸ்பிரசி தியரி போயிட்டு இருக்கு. அதை நம்ம நம்ப முடியாது. ஆனா ஜியோ லொகேஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ உக்ரைன் சொல்றதை பார்க்கும்போது இந்த 3 இடமுமே ரொம்ப டேஞ்சர் ஆயிட்டு இருக்கு. ஹவுதிகள் சொல்றது பார்த்தா இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடக்க போகுது. அதே நேரத்துல ஹிஸ்புல்லாவும் ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஆயுதத்தையும் படைகளையும் தயார் நிலையில தயாரான இடத்துல வைத்து கொண்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து போர் அப்படிங்கிறது அமெரிக்கா ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டதுதான். 30ஆம் தேதியே கொண்டு வந்து எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு தான் இவங்க வந்து சண்டை போடுறதுக்காக போய் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. கடைசியா ஹிஸ்புல்லா சொன்ன மாதிரி சிரிக்கிறதெல்லாம் சிரிச்சுக்கோங்க, இப்பதான் நீங்க கடைசியா சிரிப்பீங்க, இனி நீங்க சிரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல சொன்னாங்க. அப்ப கிட்டத்தட்ட போற வந்து எல்லாருமே எல்லா திசையில இருந்துமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிட்ட வந்துகிட்டே இருக்கிறாங்க. முதல் தாக்குதல் வர்றதுதான் இங்க பாக்கி. யார் அந்த தாக்குதலை செய்ய போறா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. யார் செஞ்சாலும் அதோட போர் ஆரம்பிக்க போது. இதுல சில முஸ்லீம் நாடுகளும் வந்து இணைவாங்களா அப்படிங்கிற அளவுக்கான சூழ்நிலையும் இருந்து கொண்டு இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு அப்டேட் வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.